Hi guys, welcome back to ARIVU channel. C language series oda இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்க போறது miscellaneous operators. C language ல என்னென்னலாம் miscellaneous operators இருக்கு அப்படிங்கறத one by one பார்க்கலாம். First one Sizeof operator. Sizeof operator என்ன ரிட்டர்ன் பண்ணோம் அப்படினா size of a variable. Variable உடைய size ரிட்டர்ன் பண்றது தான் Sizeof operator ஓட work. Next operator ampersand. Scanf function ல நம்ம ampersand symbol யூஸ் பண்ணிருப்போம். So அந்த ampersand symbol உடைய work என்ன அப்படினா returns the address of a variable. So address return பண்றது தான் இந்த ampersand symbol உடைய work. So இது வந்து miscellaneous operators க்கு கீழ வருது. Next பாத்தீங்கன்னா asterisk symbol. So இது நீங்க pointer அப்படிங்கற ஒரு சாப்டர் பாக்கும்போது நம்ம டீடைலா பார்க்கலாம். So question mark with colon. இந்த ஆபரேட்டருக்கு பேரு ternary operator or conditional operator அப்படினு சொல்லுவோம். சோ ஒரு கண்டிஷன் கொடுத்திருப்போம். அந்த கண்டிஷனை எவாலுவேட் பண்ணி வர ரிசல்ட் ட்ரூனா எக்ஸ்பிரஷன் 1 உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். இன் கேஸ் ஃபால்ஸ் அப்படினு சொல்லிட்டு எவாலுவேஷன் ரிசல்ட் வந்துச்சுனா எக்ஸ்பிரஷன் 2 ரிட்டர்ன் ஆகும். சோ நம்ம எக்ஸாம்பிள் ப்ரோகிராம் பார்த்தோம்னா உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கோட் பிளாக்ஸ்ல create a new project, console application, C language, project title, Misc, next, finish. So sources la main click பண்ணி so இதோட default format இருக்கும். so அதை நான் delete பண்ணிட்டு நம்ம program write பண்ணுவோம். void main open and close parenthesis, open curly brace and close curly brace. So இப்போ எனக்கு இந்த ப்ரோக்ராம்ல மூணு வேரியபிள்ஸ் தேவைப்படுது. So int a, b, c. So first a ஓட வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் 30, b வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன் 15. printfல a வேல்யூவை பிரிண்ட் பண்ண சொல்றேன். a வேல்யூ is percentage d, comma, so percentage d ல a வேல்யூ உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். control c and control v. so b வேல்யூவும் டிஸ்ப்ளே பண்ண வைக்கிறேன். b வேல்யூ is so இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா size of operator. so அதுக்கு ஒரு printf statement கொடுக்கிறேன். size of a variable is percentage d. so இந்த percentage d ல உங்களுக்கு size of a variable வரணும். size of a semicolon. next நம்ம ternary operator பார்த்தோம் இல்லைங்களா. so ternary operatorக்கு question mark with colon, அதான் ternary operator or conditional operator அப்படினு சொல்லி பார்த்தோம். so இங்க நான் என்ன பண்றேன், a greater than b, question mark பார்த்தோம் இல்லைங்களா. question mark printf statementல a greater b அப்படிங்கிறது condition. so a greater b அந்த condition trueனா உங்களுக்கு expression 1, அதாவது printfல நம்ம கொடுக்கிற statement இப்ப ரிட்டர்ன் ஆகும். in case a greater than b என்ற condition falseனா next colon வச்சு நம்ம கொடுக்கிற statement உங்களுக்கு execute ஆகும். சரிங்களா. இப்போ printf a value is greater than b. so இங்க நான் colon வச்சுக்கிறேன். இப்போ next expression என்ன அப்படின்னா printfல b value is greater than a. so இப்போ இங்க என்ன கொடுத்திருக்கோம்னா a greater b. so இதுதான் வந்து உங்களுக்கு first condition. so இந்த கண்டிஷனை எவாலுவேட் பண்ணி வர ரிசல்ட் true அப்படின்னா So, இப்போ இந்த நம்ம எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா a value 30 and b value 15.
ஸோ A 30 and B 15. 30 greater than 15. ஸோ கண்டிஷன் வந்து எவாலுவேட் பண்ணி வர ரிசல்ட் எப்படி இருக்கும்? ட்ரூன்னு தான் இருக்கும் இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வரும்? A வேல்யூ இஸ் கிரேட்டர் than Bன்னு வரும். இன்கேஸ் நம்மளுக்கு நம்ம கொடுத்துருக்க வேல்யூ A வேல்யூ வந்து லெஸ்ஸராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த கண்டிஷன் எவாலுவேட் பண்ணி வர ரிசல்ட்டு ஃபால்ஸ்ன்னு ரிட்டன் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த கண்டிஷனுடைய எவாலுவேஷன் ரிசல்ட்டு ஃபால்ஸ்னா உங்களுக்கு கோலனுக்கு அப்புறமா என்ன நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் ட்ரூனா உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸ்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். புரிஞ்சுங்களா? இதுதான் டெர்னரி ஆப்ரேட்டர், அதாவது கொஸ்டின் மார்க் வித் கோலன். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ எரர் வந்திருக்கு. எரர் எக்ஸ்பெக்டட் செமிகோலன் பிஃபோர் க்ளோஸ் கர்லி பிரேஸ் டோக்கன். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து செமிகோலன் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ அகெயின் வந்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். A value is 30, B value is 15. Size of a variable, size of A variable is 4. A value is greater than B. ஸோ எனக்கு வந்துட்டு இப்படி ஒரே சிங்கிள் லைனில் எல்லா அவுட்புட்ஸும் வந்திருக்கு. ஸோ எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், /n, அதாவது நியூ லைன் கேரக்டர் எல்லாத்துலேயும் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். /nனா நெக்ஸ்ட் லைனில் நம்மளுக்கு ஒவ்வொரு அவுட்புட்டும் டிஸ்பிளே ஆகும். அப்போ நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் எல்லா ஸ்டேட்மெண்ட்லேயும் நான் வந்துட்டு /n நியூ லைன் கேரக்டர், அதாவது ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா எஸ்கேப் சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ /n வந்து என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட் லைனில் நம்மளுக்கு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எப்படி வந்துருந்துச்சு, சிங்கிள் லைனில் எல்லாமே ஒரே லைனில் அவுட்புட் வந்துருந்துச்சு. ஸோ நான் அகெயின் வந்துட்டு பில்ட் அண்ட் ரன் கொடுக்குறேன். இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு பாருங்கள் நீட்டாக வந்துருச்சா. A வேல்யூ இஸ் 30. இது நம்ம எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்க வேல்யூ. ஏயோட வேல்யூ 30, பியோட வேல்யூ 15. ஸோ நான் அதை தான் வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். பிரிண்ட் ஆஃப் A வேல்யூ இஸ் 30, B வேல்யூ இஸ் 15. பிரிண்ட் ஆஃபில் சைஸ் ஆஃப் A வேரியபிள், A வேரியபிளோடைய சைஸ் கேட்டிருந்தேன். ஸோ இன்ட் அப்படிங்கிறது டேட்டா டைப் இல்லைங்களா, ஏயோட டேட்டா டைப்பு இன்ட். ஸோ அதோட சைஸ், அப்போ இன்ட் டேட்டா டைப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 4. அதான் இங்கே உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோம், இந்த இடத்துல A கிரேட்டர் than B. அப்போ நம்ம கொடுத்த எக்ஸாம்பிளில் A வேல்யூ தான் கிரேட்டர் Bயை விட. ஸோ எனக்கு என்ன ஆகும், இந்த ஸ்டேட்மெண்ட் A வேல்யூ இஸ் கிரேட்டர் than B அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு எனக்கு ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நெக்ஸ்ட் லைனில் பிரிண்டஃபில் நான் ஒரு அவுட்புட் ஸ்ட்ரிங் கொடுத்துக்கிறேன். டெர்னரி ஆப்ரேட்டர், டெர்னரி ஆர் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஸோ இது அவுட்புட் ஸ்ட்ரிங். ஸோ டெர்னரி ஆர் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் என்ன வந்துச்சு, கொஸ்டின் மார்க் வித் கோலன். நெக்ஸ்ட்டு எண்ட் ஆஃப் த லைன் வந்து செமிகோலன். இங்கே A வேரியபிள்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அங்கே சைஸ் ஆஃப் ஏக்கு வந்து ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் சியை வந்து ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் சி, அதாவது ஃப்ளோட்டுக்குரிய சைஸை வந்து நான் ரிட்டர்ன் பண்ண சொல்கிறேன். சரிங்களா? சைஸ் ஆஃப் சிங்கிற வேரியபிளோடைய சைஸு, அதாவது ஃப்ளோட், அதோட டேட்டா டைப் ஃப்ளோட். அப்போ நம்மளுக்கு எப்படி ரிட்டர்ன் ஆகணும்னா 4 அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகும். அதேமாதிரி இந்த இடத்துல நம்ம A வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் B அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இங்கே %D, A. ஸோ இப்போ நம்ம என்ன A வேல்யூவோ அதை வந்து அந்த %Dயில் வந்து டிஸ்பிளே ஆகும். %D வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் A. அப்போ ஏக்கு பதிலாக %D. இப்போ ஃபஸ்ட்டு இதில் B, A. இங்கே A, B.
சரிங்களா. ஸோ இங்கே பர்சன்டேஜ் முதல்ல ஏ அப்படின்ற வேரியபிளே இங்கே கொடுத்தோம். இப்போ ஏன்ற வேரியபிளில் உள்ள வேல்யூ வந்து எனக்கு ரிட்டன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். அப்போ இந்த பர்சன்டேஜ் டியில் ஏ வேல்யூ ரிட்டன் ஆகும். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கோமோ அது வந்து ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் டியில் ரிட்டன் ஆகும். செகண்ட் பர்சன்டேஜ் டியில், அதாவது இந்த பி இருக்கிற இடத்துல இன்னொரு பர்சன்டேஜ் டி போட்டுக்கணும். ஸோ இந்த பர்சன்டேஜ் டியில் செகண்ட் என்ன கொடுக்குறோமோ அந்த வேரியபிளில் உள்ள வேல்யூ ரிட்டன் ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ நம்ம முதல்ல வந்து நம்ம பி வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் ஏன்னு கொடுத்துருந்தோம். ஸோ பி வேல்யூக்கு பதில் பி வேரியபிளில் உள்ள வேல்யூ ரிட்டன் ஆகும். அதுக்காக நான் வந்து இங்கே பர்சன்டேஜ் டி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் டியில் வந்து உங்களுக்கு பி வேரியபிளில் உள்ள வேல்யூவும் செகண்ட் பர்சன்டேஜ் டி அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏ வேரியபிளில் உள்ள வேல்யூவும் ரிட்டன் ஆகணும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்து அவுட்புட் இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், முன்னாடி நம்ம பார்த்ததை காட்டிலும். ஸோ அதனால் இந்த சேஞ்சஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன். இப்போ அகெயின் வந்து நான் என்ன பண்ணுறேன், அகெயின் நான் ரன் பண்ணுறேன், பில்ட் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்க, ஏ வேல்யூ இஸ் 30, பி வேல்யூ இஸ் 15. நெக்ஸ்ட்டு சைஸ் ஆஃப் சி வேரியபிள். சி வேரியபிள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டுன்றது தான் டேட்டா டைப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் சி வேரியபிள் இஸ் 4. ஸோ இங்கே ஸ்லாஷ்ன்னு கொடுக்காதனால டெர்னரி கண்டிஷனல் ஆப்ரேட்டர் இதோட சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே டெர்னரி ஆர் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் இது ஹெட்டிங் மாதிரி. ஸோ 30 வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 15. ஓகேங்களா. ஸோ இதுதான் இங்கே வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஸோ இங்கே வந்து நம்ம இன்னும் வந்து ஸ்லாஷ் என் வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நான் வெளியில் வந்துடுறேன். ஸோ இங்கே ஸ்லாஷ், ஸோ நியூ லைன். ஸோ இதுவும் சேம் லைனில் வந்துருந்துச்சு, இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இந்த ஸ்டேட்மெண்ட்டும். ஸோ நான் ஸ்லாஷ் என் நியூ லைன் கேரக்டர் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் லைனில் எனக்கு இப்போ அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகும். 30 வேல்யூ அப்படிங்கிறத விட 30 இஸ் கிரேட்டர் தேன். ஸோ அப்போ தான் எனக்கு அவுட்புட் வந்து இன்னும் கரெக்டாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதனால் இந்த வேல்யூன்றதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போ அகைன் வந்து பில்ட் அண்ட் ரன் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஏ வேல்யூ இஸ் 30, பி வேல்யூ இஸ் 15. ஸோ ஏ வேல்யூ இஸ் இந்த பர்சன்டேஜ் டியில் உங்களுக்கு என்ன வந்திருக்கு பாருங்கள், 30 வந்திருக்கு இல்லைங்களா. பி வேல்யூ இஸ் இந்த பர்சன்டேஜ் டியில் பி வேல்யூ என்னவோ 15 வந்திருக்கு. ஸோ சைஸ் ஆஃப் சி வேரியபிள். ஸோ ஃப்ளோட் இல்லைங்களா, ஃப்ளோட் டேட்டா டைப். சியோட டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட். ஸோ ஃப்ளோட்டோட சைஸ், மெமரி சைஸ் பார்த்தீங்கன்னா 4, அது டிஸ்பிளே ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு நான் ஒரு அவுட்புட் ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன் டெர்னரி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு, டெர்னரி ஆர் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ அந்த டெர்னரி ஆர் கண்டிஷனல் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நான் இந்த எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணி ரிசல்ட்டை இங்கே வந்துட்டு டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ 30 இஸ் கிரேட்டர் தேன் 15 அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன் எனக்கு வந்து என்னவாயிருக்கு, உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஏன்னா ஏ வந்து 30, பி வந்து 15. ஸோ ஏ கிரேட்டர் தென் 15 அப்படிங்கிற இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு என்ன ஆகும், ரிட்டன் ஆகும். ஸோ அது வந்து உங்களுக்கு இங்கே ரிட்டன் ஆகிருக்கு, 30 இஸ் கிரேட்டர் தென் 15. ஓகேங்களா, புரிஞ்சுங்களா. இந்த செக்ஷனோட டாபிக் கவர் பண்ணிட்டோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆப்ரேட்டர்ஸ் ப்ரெசிடென்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.